சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் உண்மை விளக்கம் என்ற நூலில் இருந்து 19வது பாடலை பார்க்க இருக்கின்றோம். அதாவது 18வது பாடல் நமக்கு சொல்லிக் கொடுத்த உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வித்யா தத்துவங்கள் 7 அப்படிங்கிறதையும் அதனுடைய பெயர் என்ன என்பதையும் நமக்கு எடுத்தோதியது. அதாவது காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை என்பதுவே அந்த 7 தத்துவங்கள். இன்றைய பாடல் அந்த 7 தத்துவங்கள் எப்படி நமக்கு தொழில் படுகின்றது என்பதை பற்றி எடுத்துச் சொல்ல இருக்கின்றார் குருநாதர். பாடலுக்குள்ள செல்லலாம். பாடல் 19. எல்லை, பலம், புதுமை, எப்போதும் நிச்சயித்தல், அல்லல் தரும் கிரியை, ஆன்மாவுக்கு ஒல்லை அறிவு, ஆசை, ஐம்புலனும் ஆரவரும் காலம், குறியா மயக்கும் என்று கொள். போன பாடல்ல இந்த 7 வித்யா தத்துவங்களுடைய பெயரை சொல்லி அருள் செய்ததுனால இந்த பாடல்ல அதனுடைய பெயர் சொல்லாம நேரடியாகவே அதனுடைய செயல்பாட்டுக்குள்ள நம்ம குருநாதர் சென்று விடுகின்றார். அதனால நாம இங்க கொண்டு கூட்டி 2 பாடல்களையும் கொண்டு கூட்டி தான் பொருள் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கும். சரி, இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். காலம், காலத்தோடைய தொழில்பாடு செயல்பாடு என்ன அப்படின்னா, எல்லை, பலம், புதுமை. அதாவது நமக்கு இறந்த காலத்தின் எல்லை மற்றும் நிகழ்காலத்தின் பயன் மற்றும் எதிர்காலத்தின் புதுமை, இந்த 3ஐயும் எடுத்தோதுவதுதான் கால தத்துவத்தின் கடப்பாடாக இருக்கின்றது. அதாவது எல்லை, பலம், புதுமை, இந்த 3ஐயும் நிச்சயித்து சொல்லுவதுதான் காலத்தின் வேலை. அதாவது வினை பயனுக்கு ஏற்ப எந்த காலத்தில் எந்த பயனை கூட்ட வேண்டும் என்று அதான் நமக்கு சிவபோக சாரம் தான் இங்கே நினைவுக்கு கொள்ளணும். அதாவது சும்மா தனு வருமா, சும்மா சுகம் வருமா என்று நமக்கு, சும்மா பிணி வருமா என்று நமக்கு குருமுதல்வர் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி சும்மா தனுவும் வராது, சும்மா பிணியும் வராது. அந்தந்த காலத்தில் வினைப்பயனுக்கு ஏற்ப பெருமான் கூட்டி விக்கின்றார். அதற்கு கால தத்துவம் ஏதுவாக இருக்கின்றது என்றதை நினைவில் கொள்ள வேண்டும். ஆக எல்லை என்பது காலத்திற்கு 3: எல்லை, பலம், புதுமை. எல்லை என்பது இறந்த காலத்தின் எல்லை. எத்தனை நாள் வரைக்கும் அது இருக்கணும் நம்ம கிட்ட, எப்போது எத்தனை நாள் நாம் இந்த ஒரு வினையை அனுபவிக்க வேண்டும் என்பதை நிச்சயிப்பதுதான் கால தத்துவத்தின் பயன். அடுத்தது நியதி தத்துவம். நியதி என்ன பண்ணும் அப்படின்னா, அல்லல் தரும் என்று சொல்லிட்டாரு. அதாவது அந்த உயிர் செய்த வினையை அந்தந்த உயிருக்கு ஊட்டுவிப்பதுதான் நியதி தத்துவத்தின் கடப்பாடு. இன்ன வினைக்கு இன்ன பயன், எப்படி இதனை அனுபவிக்க வேண்டும், எந்த உயிருக்கு இந்த வினையை கூட்ட வேண்டும் அப்படிங்கிறதையெல்லாம் சரியாக எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே என்பது போல கீழ்கணக்குக்கு ஏற்ப, அதாவது 0.000001 அப்படின்னா கூட அதையும் எழுதி வச்சுட்டு பெருமான் அந்த வினைகளை நம்மோட கூட்டி வைக்கிறாராம். இப்போ தெரியுதா நாம் படுற அவஸ்தைக்கெல்லாம் என்ன காரணம்னு? யாரோ செய்த வினைக்காக நாம் கவலைப்பட, நாம் இன்னைக்கு கஷ்டப்படலை, நாம் செய்த வினைக்காகத்தான் இன்று நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இதில் என்னென்னா, சர்வசாதாரணமாக சொல்லிடுவோம், எங்கள் அம்மா அப்பா பண்ண தப்பு, எங்கள் அப்பா பண்ண பிரச்சனை, எங்கள் அம்மா பண்ண பிரச்சனை, எங்கள் பாட்டி தாத்தா பண்ண பிரச்சனைன்னு சொல்லிட்டு மற்றவர்கள் மேல் பழி போட்டுக்கொண்டு நாம் எதுவுமே தப்பு செய்யாத மாதிரி நாம் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருப்போம், பேசிக்கிட்டு இருப்போம். ஒன்று புரிஞ்சுக்கணும், பாட்டி தாத்தா செய்த தவறுகளோ அம்மா அப்பா செய்த தவறுகளோ நமக்கு சாராது. அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர். அவங்களுடைய வினை வழி தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் அமையும். அப்போ இன்றைக்கி நாம் ஒரு கேள்வி கேட்கலாம், அப்போ எங்கள் அம்மா அப்பா இந்த மாதிரி செய்ததுனால தானே இன்றைக்கி நான் இவ்வளோ அவஸ்தைப்படுறேன் அப்படின்னு. கிடையாது. இந்த உயிருக்கு இந்த கஷ்டப்படணும்னு எழுதி இருக்கு. நம்மளை பெத்த அம்மா அப்பாவுக்கு இப்படிப்பட்ட சூழல் வரணுங்கிறது அவங்க வினை பயனாக இருக்கின்றது. இதை இவர்களோடு கூட்டி வைக்க வேண்டும் என்று
பெருமான் நிச்சயித்ததனால், ஏன்னா இது வினை கணக்கு, பெருமான் நிச்சயித்ததனால் இன்னாருக்கு நாம பிள்ளைகளாக பிறந்தோம். நாம கேட்டா அம்மா அப்பா நம்மளுக்கு வந்தாங்க, இல்லை அம்மா அப்பா நினச்சிதான் நாம் அவங்களுக்கு பிறந்தோமா? அவங்களும் நம்மளை கேட்கல, நாமும் அவங்கள கேட்கல. அப்படின்னா இது எந்த கணக்கில் நாம் அவர்களுக்கு பிறந்தோம் அல்லது அவர்கள் நம்மை பெற்றார்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு விஷயம் நன்றாக புரியும். வினை கணக்கு. சில அனுபவங்கள் நமக்கு தேவைப்படும். அந்த அனுபவங்கள் கொடுக்கக்கூடிய நிலையில் இந்த பெற்றோர்கள் இருப்பாங்க. பெருமான் அழகா கோர்த்து விட்டுடுறாரு. அப்ப நியதி தத்துவம் இதற்கு காரணமாக இருக்கின்றது. வேற யாரையும் நாம இங்க குறை சொல்லக்கூடாது. இவங்களால தான் எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு, அவங்களால தான் இந்த பிரச்சனை வந்ததுன்னு கிடையவே கிடையாது. இந்த உலகத்துல நாம் செய்தது நாம் இன்று அனுபவிக்கின்றோம். இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் நாம் செய்தது. அந்த முதல்ல சொல்லுவாங்க தெரியுமா, நம்ம செய்த தவறுகளை ஒத்துக்கிட்டாதான் அதுல இருந்து திருந்த முடியும். நான் தப்பே செய்யலைங்கிறவங்க திருந்த மாட்டாங்க. ஆமாம், தப்பு பண்ணிட்டேன், தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருன்னு சொல்லும்போது தான் அடுத்த நிலைக்கு போக முடியும். யோசிச்சு பாருங்க, ராவணன் எத்தனை பெரிய தவறு செய்தான். ஆனால் திருந்தி மனம் நெகிழ்ந்து பெருமானிடம் வேண்ட அவனுக்கும் பெருமாள் அருள் செய்தார். அப்படிங்கிறத நாம் யோசிச்சு பார்க்கணும் கொஞ்சம். சந்திரன் அவனும் அத்தனை திமிரோடு இருந்து ஆணவத்தோடு இருந்து பெருமானின் திருவடியில் சரணம் என்று நான் செய்தது தவறு என்று உணர்ந்து பெருமானின் திருவடியில் போட்டது போய் சரணடைந்ததுனால பெருமான் தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாரு. நாம செய்ய வேண்டியது முதல் படிநிலை என்ன அப்படின்னா, மன்னிச்சிரு சாமி, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். இந்த ஒரு குற்ற உணர்வு நமக்கு ஆனால் அந்த குற்ற உணர்வுலேயே இருந்துடக்கூடாது. குற்ற உணர்வு நமக்கு ஆமாம், தெரியாமல் நான் தப்பு பண்ணிட்டேன், என் வினை வசத்தினால் நான் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னித்துக்கொள் என்று பெருமானின் திருவடியில் நாம் விழ வேண்டும். அதற்கு நியதி தத்துவம் காரணமாக இருக்கின்றது என்பதை நாம் உணர வேண்டும். இவ்வளவுதான். மற்றவங்க செய்தாங்க இவங்க செய்தாங்கன்னா நாம் திருந்த மாட்டோம். திருந்தலைன்னா மேற்கொண்டு தவறுகள் செய்து கொண்டிருப்போம். மேற்கொண்டு மீண்டும் மீண்டும் இந்த பிறவியில் உழன்று கொண்டே இருப்போம். சரி, இப்போ அடுத்த தத்துவத்துக்குள்ள போகலாம். கலை தத்துவம். கலை தத்துவத்தோட வேலை என்னன்னா, ஆணவ மலத்தின் மறைப்பை சிறிதாக விலக்குவது. இப்போ நம்ம ஆணவ மலம் ரொம்ப அதிகமான ஒரு கட்டுப்பாட்டில் நம்மளை வச்சிருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னா, ஆணவம் இருப்பதே தெரியாத அளவுக்கு. நான், எனது, நாம் பண்ண, என்னுடைய சொத்து, என்னுடைய வேலை, என்னுடைய பதவி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? இது எல்லாமே அறியாமையின் காரணம். அறியாமையைத்தான் நாம் ஆணவம் என்று சொல்லுகின்றோம். அப்படிப்பட்ட ஆணவத்தை லேசா விளக்குறது தான் இந்த கலை என்ற தத்துவத்தின் முக்கியமான செயல்பாடு. இதில் பார்த்தீங்கன்னா, கிரியா சக்தியாக இருந்து நமக்கு விலக்குவது, அதாவது நீக்குதலும் செலுத்துதலும் செய்வதுதான் இந்த கலை தத்துவத்தின் வேலை. இந்த கலை தத்துவம் இல்லைன்னா ஆணவம் என்ற ஒன்று நம்மை எப்போதுமே பற்றி கொண்டே இருக்கும். அந்த அனுபவத்தின் வழி லேசா நம்மளை அந்த ஆணவத்திலிருந்து வெளியில கொண்டு வர்றதற்கு உதவி செய்வது கலை தத்துவம். அடுத்தது வித்யா தத்துவம். இது ஞான சக்தி, அறிவை கொடுப்பது. நாம் பண்ண அப்படின்னு சொல்கிற ஒரு உயிர், இல்லை சாமி நீ இல்லைன்னா இதை நான் செய்திருக்க முடியாது அப்படின்ற ஒரு அறிவை பெறுகின்றது இல்லையா? அதுக்கு எதனால் இது வந்துச்சு அப்படின்னா, நாம் உட்காந்து யோசிப்போம், நான் எதுவுமே தப்பு பண்ணலையே, ஏன் இப்போ இந்த கஷ்டம் அனுபவிக்கிறேன் அப்படின்னு யோசிக்கும்போது, நியதி தத்துவத்தின் காரணமாக அனுபவிக்கின்றேன், ஏற்கனவே செய்த தப்புகளில் இருந்து அனுபவிக்கிறேன் அப்படிங்கும்போது ஒரு ஞானம் நமக்கு கிடைக்கும். அதற்கான ஒரு ஆணவ மறைப்பில் இருந்து வெளிவருவதற்கான கிரியைகள் நாம் செய்ய ஆரம்பிக்கும் போது ஞான சக்தி அங்கே நமக்கு துணையாக இருந்து அறிவை கொடுக்கும். பெருமான் என்ற ஒருவன் இருக்கின்றான், அவனது திருவடியை பற்றினால் தான் நமக்கு இங்கிருந்து விடுதலை என்ற ஒரு தெளிவை கொடுக்கக்கூடியது இந்த வித்யா தத்துவம். அடுத்தது இச்சா சக்தியின் முக்கியமான வேலையாக இருக்கின்ற அராகம். இந்த அராகம் என்பது ஆசையை தூண்டுவது. அதாவது இது என்ன பண்ணும் அப்படின்னா, பெற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு எது நமக்கு கை கூடவில்லையோ, எதை நாம் பெறவில்லையோ அதை உட்காந்து நாம் யோசிச்சுட்ருப்போம். இன்றைய காலகட்டத்தில் சர்வ சாதாரணமாக நிகழ்கின்ற ஒரு விஷயம் இதுதான். 2 மிட்டாய் நாம் எடுக்கணும் அப்படின்னா, 2 மிட்டாய் நம்ம கையில் கொடுத்துட்டு ஒன்று தான் நாம் இதில் எடுக்கணும் அப்படின்னா ஒன்று எடுத்து வாயில் போட்டுடுவோம். ஆனால் எடுக்காத ஒன்றையே நினச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்போம்.
வேலையும் அதே மாதிரி தான். 2 வேலை ஒரே நேரத்தில் கிடைச்சிருக்கோம், நாம் ஒரு வேலையை ஒத்துட்டு இன்னொரு வேலையை வேண்டான்னு நிராகரிச்சிருப்போம். இந்த வேலையை சேர்ந்ததுக்கப்புறம் அன்னைக்கே அது வந்துச்சு, அதை எடுத்திருக்கலாமோ அப்படின்னு ஒரு மனப்போராட்டத்தில் மனக்லேசத்தில் நாம் எப்போதுமே மாட்டிக்கிறோம். இதற்கு காரணமாக இருப்பது இச்சாசக்தி. அடுத்தது புருட தத்துவம். இந்த புருடன் என்று சொல்லப்படுவது தனி தத்துவம் கிடையாது. இதற்கு காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் இந்த 5ம் சேர்ந்து உயிரோடு கூடி நிற்கும் அந்த ஒரு நிலைப்பாடை தான் புருடன் என்று சொல்லுவது. அப்போ நாம் இன்றைய காலகட்டத்தில் காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் இது எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த ஆன்மாவோடு வரும்போது அதற்கு புருடன் என்ற பெயர். புருடன் என்பது தனி தத்துவம் கிடையாது. இன்னொன்று என்னன்னா, இந்த காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் இந்த 5ம் உயிரை விட்டு ஒருபோதும் நீங்க போவது கிடையாது. நாம் இறந்த பிறகு இந்த மேலே இருக்கின்ற அன்னமய கோஷம் தான் நம்மை விட்டு வெளியேறுமே ஒழிய இந்த 5ம் நம்மை விட்டு வெளியேறாது. இந்த 5ம் நம்மோடையே எப்போவுமே ஒட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். எப்போது நம்மை விட்டு இது கழறும் அப்படின்னா, எப்போது இந்த நியதி தத்துவத்திற்கும் கால தத்துவத்திற்கும் கலை, வித்தை, அராகம் இந்த தத்துவங்களுக்கெல்லாம் வேலை இல்லாமல் போகுதோ, அது என்ன ஒரே ஒரு காலம் எப்படின்னா முக்தி பெறுகின்ற நேரம். முக்தி பெறுகின்ற நேரத்தில் மட்டும்தான் இது நம்மை விட்டு விலகுமே ஒழிய அதுவரை இந்த 5ம் நம்மோடையே தான் ஓட்டிகிட்ருக்கோம். அதனால தான் மீண்டும் மீண்டும் நாம் தவறு செய்வதில் இருந்து மீண்டு வெளியில் வருவதற்கும் எத்தனையோ பிறவிகளுக்கு முன் செய்த பிரச்சனைகளில் இருந்து இன்னைக்கு நாம் அதற்கான வினையை அனுபவிப்பதற்கும் காரணமாக இருப்பது என்பதை உணர வேண்டும். அடுத்தது மாயை. மாயை என்ற தத்துவம் இது நிலையில்லாத பொருள்களை நிலை என்று எண்ணி, இதுதான் நிலையானது என்று எண்ணி நம்மளை ஒரு மயக்கத்தில் செலுத்துகின்றது, மயக்கத்தில் நம்மை ஆழ்த்துவிக்கின்றது. அதற்கு பெயர்தான் இன்றைய காலகட்டத்தில் நாம் சொல்கிற மாயை என்ற ஒரு குறிப்பு. இந்த மாயை என்று சொல்லுவதும் நமக்கு கொஞ்சம் யோசித்து பார்த்தோன்னா, மாயைன்றது நிறைய இடத்துல நாம் சொல்லுவோம். ஏன்னா சுத்த மாயை, அசுத்த மாயை இப்படியெல்லாம் நிறைய பெயர்கள் வரும். அதெல்லாம் நாம் கொஞ்சம் கணக்கில் எடுத்துக்கணும். இதில் பார்த்திங்கன்னா இந்த பஞ்ச கஞ்சுகம் என்று சொல்லுவது தான் இந்த கஞ்சுக சரீரம் என்று சொல்லுவது. நியதி, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் சேருவது தான் 5ஆக இருப்பது. இதுதான் பஞ்ச கஞ்சுகம் என்று சொல்லப்படுவது. இதில் வித்யா தத்துவங்களுக்கு இன்னொரு பெயர் போக சைத்திரு காண்டம் என்ற பெயர். போக சைத்திரு காண்டம். போகம் என்றால் போகத்தை நுகர்வதற்கு தகுதியை கொடுக்கக்கூடிய இடம் என்பதனால இந்த வித்யா தத்துவத்திற்கு போக சைத்திரு காண்டம் என்றும் இதற்கு அசுத்த தத்துவம் என்றும் பெயர். இப்போ நாம் ஏற்கனவே சிந்தித்த ஒரு விஷயத்தை மீண்டும் நினைவு கூர்ந்து கொள்ளுவோம். ஏன்னா இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு அது உதவும். அதாவது முதல்ல உயிர்கள் மேல் பெருமான் கொண்ட கருணை காரணமாக ஆணவ மறைப்பில் இருந்த உயிர்களுக்கு கருணை நோக்கம் செலுத்துகின்றார். கருணை நோக்கம் செலுத்த செலுத்த அந்தந்த உயிர் பக்குவம் பெற ஆரம்பிக்கின்றது. பக்குவம் பெற்ற ஆன்மாக்களுக்கு பெருமான் ஒவ்வொரு சட்டையாக கூட்டுகின்றார். அது என்னங்கிறத இப்போ நாம் பார்க்க போகிறோம். முதல்ல ஆனந்தமய கோஷம் என்று சொல்லப்படுகின்ற இன்ப உடம்பை சேர்க்கின்றார் பெருமான், சேர்த்து வைக்கின்றார். முதல்ல நமக்கு கொடுக்கப்படுவது இந்த இன்ப உடம்பு என்று சொல்லப்படுகின்ற ஆனந்தமய கோஷம். சரி, அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கஞ்சுக சரீரம் என்பதை அடுத்ததாக சேர்க்கின்றார். இந்த கஞ்சுக சரீரத்தில் என்ன இருக்கும்னா இதுதான் 2வது நிலை சட்டை. அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு உயிர் இருக்கு, அந்த உயிருக்கு மேலே ஆனந்தமய கோஷம் கொடுக்கின்றார், இன்ப உடம்பு. அதற்கு மேல் நமக்கு கலை, நியதி, வித்தை, அராகம், காலம் இந்த 5ஐயும் சேர்க்கின்றார். அப்போ காலம், நியதி, வித்தை, அராகம் மற்றும் கலை இதை எல்லாத்தையும் சேர்ப்பதனால என்ன கிடைக்குது அப்படின்னா கஞ்சுக சரீரம் என்று சொல்லப்படுகின்ற பஞ்ச கஞ்சுகம், அதாவது விஞ்ஞானமய கோஷம் என்று சொல்லப்படுகின்ற புருடன் என்ற தத்துவத்தில் உயிர் இருக்கின்றது. அப்போ இந்தந்த காலத்துக்கு ஏற்ப, இந்தந்த நிலைக்கு ஏற்ப இந்தந்த வினை அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிப்பில் அதற்கேற்ப புருடன் என்ற தத்துவம் அங்கே சேர்க்கப்படுகின்றது. புருடன் அப்படின்னா ரொம்ப நம்மளுக்கு எல்லாருக்குமே இப்போ தெரியும், இந்த 5 சேர்ந்தது தான் புருடன்.
காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் இந்த 5ம் சேர்ந்தது தான் புருடன் என்று சொல்லப்படுவது. அது தனி தத்துவம் கிடையாது. இப்போ இந்த உடம்புக்கு அறிவு உடம்பு என்ற பெயர். ஏன் அப்படின்னா லேச அறிவு வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, அதனால இதுக்கு அறிவு உடம்பு என்ற பெயர். இப்போ என்ன பண்ணுறாரு சாமி, 3ஆவதாக ஒரு சட்டை கொடுக்குறாரு. அந்த 3ஆவது சட்டைக்கு தான் குணசரீரம் என்ற பெயர். இதற்கு மனோமய கோஷம் என்றும் பெயர். அதாவது இது அதிசூக்கும உடம்பு என்று சொல்லப்படுவது. இந்த அதிசூக்கும உடம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தம் என்பது மட்டும் இங்கே கூட்டப்படும். அப்போ என்னன்னா காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் சேர்ந்தது ஒரு சட்டை, அது புருட தத்துவம். அதற்கு மேலே 3ஆவதாக ஒரு சட்டை சேர்க்கின்றார் பெருமான். அதற்கு பெயர் சித்தம் என்ற பெயர். இந்த 3ஆவது பரசரீரம் என்றும் சொல்லப்படுவது. இதற்கு மேலே பெருமான் நமக்கு சூக்கும சரீரம் என்பதை 4ஆவதாக கூட்டுவிக்கின்றார். இந்த சூக்கும சரீரம் தான் பார்த்தீங்கன்னா பிராணமய கோஷம் என்று சொல்லப்படுகின்ற புரி அட்டகாயம். இந்த புரி அட்டகாயம் என்ன அப்படின்னா 5 புலன்கள், சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். அதோடு சேர்ந்து அந்த 4 தத்துவங்களில் ஒன்று சித்தம் என்பது சேர்ந்துருச்சு இல்லையா. அப்போது மனம், புத்தி, அகங்காரம் சேராமல் இன்னும் தனியாக இருக்குது. அந்த 3ஐயும் சேர்த்து வைக்கின்றார் பெருமான். அப்போ நமக்கு 4ஆவதாக வருகின்ற சட்டையில் 8 தத்துவங்கள் கூட்டப்படுகின்றது. அதில் சுவை, ஒளி, ஊரோசை, நாற்றம் அது மட்டும் அல்லாமல் மனம், புத்தி, அகங்காரம் என்ற 3ம் சேர்ந்து 8 சேர்ந்த ஒரு சட்டையை பெருமான் நமக்கு கொடுக்கின்றார். இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த உயிருக்கு என்ன கிடைச்சிருச்சுன்னா புலன்கள் கிடைச்சிருச்சு, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் கிடைச்சிருச்சு, காலம், நியதி, வித்தை, கலை, அராகம் கிடைச்சிருச்சு. இது எல்லாம் சேர்ந்தது தான் இப்போது இந்த உயிராக இருக்கின்றது. ஆனால் மேல் சட்டை இல்லை. மேலே போடக்கூடிய இந்த சட்டை மட்டும் இன்னும் பெருமான் கூட்டலை. வினைக்கு ஏற்ப மேல் சட்டையை மட்டும் கூட்டுகின்றார். அதனால தான் இந்த மண், நீர், ரத்தம், நீர், இந்த மண், நீர், ரத்தம், தீ, ரத்தம் இல்லை வணிக்கணும், தீ, காற்று, ஆகாசம் இது எல்லாம் சேர்ந்து வருவது தான் ஒவ்வொரு உடலுக்கு ஏற்ப அந்தந்த உயிருக்கு பக்குவத்திற்கு ஏற்ப உடலை சேர்க்கும் போது இது எல்லாமே மேலே சேர்க்கப்படுகின்றது. இது எல்லாமே வெளியில் உள்ள தோற்றம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஆக இந்த காலம் என்று சொல்லப்படுவது மிகவும் முக்கியத்துவம், காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்று சொல்லப்படுவது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் இன்னொன்று என்னென்னா, அந்த கால தத்துவத்தை மட்டும் கொஞ்சம் விளக்கமாக பார்க்கணுன்னா, காலத்தை தூல காலம், சூக்கும காலம் என்று 2ஆக பிரிக்கின்ற ஒரு பாகுபாடு நாம் பார்க்குறோம். அது என்னத்துக்காக இப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, நாம் இன்னைக்கு இருக்கிறதெல்லாம் தூல காலம் என்று சொல்லப்படுவது நம்மளுக்கு தெரியுது. காலையில் ஆகுது, சாயங்காலம் ஆகுது, மத்தியானம் ஆகுது, இதெல்லாம் நாம் பார்க்குறோம். ஆனால் சூக்கும காலம் என்பது யோகியர்களுக்கு மட்டுமே உள்ளது. அதாவது ஒரு தடவை மூச்சை உள்ளே இழுத்து வெளியில் விடுறாங்க. வெளியில் விடுவது மரணிப்பது, உள்ளே இழுப்பது பிறவி. இப்படி வாழ்பவர்களும் இருக்கின்றார்கள் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஆனால் நாம் யோசிச்சா மூச்சு விடுறோம், எப்போ சாகிறோம் எப்போ பிறக்கிறோன்னே தெரியாத அளவுக்கு மூச்சு விட்டுட்டு இருக்கிறோம். ஆனால் யோகியர்கள் அந்த நினைவோடு அவர்கள் மூச்சு பயிற்சி செய்வதனால ஒரு தடவை வெளியேறுகின்ற மூச்சு அவர்களை பொறுத்த வரைக்கும் இறப்பு என்பதும், உள்ளே இழுக்கின்ற மூச்சு அவர்களை பொறுத்த வரைக்கும் பிறப்பு என்பதுமாக வாழ்ந்து வருகின்றார்கள். இதையும் நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். மீண்டும் அடுத்த பாடலோடு உங்களை விரைவில் சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம். Hi there. Today we are going to continue our discussion on Unmai Vilakkam, which is song number 19. Honestly, this is a little bit complicated song. I really don't know how this is going to be expressed in English, because even to express this in Tamil, it's a little bit challenging. So, trying it out in English. So, if there is any mismatch in my words or whatever, please pardon me for that. Verse number 19 starts this way. எல்லை, பலம், புதுமை, எப்போதும் நிச்சயித்தல்,
அல்லல் தரும் கிரியை ஆன்மாவுக்கு ஒல்லை அறிவு ஆசை ஐம்புலனும் ஆரவரும் காலம் குறியா மயக்கும் என்று கொள். Today's song is actually a continuation of yesterday's song, because in yesterday's song we spoke about the names of Vidya Tattvam. We have already discussed about the names, and today the Gurunadhar is not giving the names of those, but directly he goes on to the characteristics. So let's do a small recap from yesterday's verse, and then we will continue with today's one. So yesterday we spoke about the 7 Vidya Tattvam, which is Kalam. Kalam means time. Niyadi means justice. Kalai means exertion. Vidyai means knowledge. Aragam means desire. Purudan is Purush. Maya is Maya. We spoke about these 7. Today, Guru is actually explaining what are the functions or characteristics or attributes or even the way how it functions. Today we are going to discuss about those. So, starting with the first one, Kalam. Kalam, as we said, it is time. So, we all know what is the functionality of time, and time is based on 3 areas, which is past tense, present tense and future tense. Based on the past tense, whatever we have done, good or bad, all those are going to be consolidated together. And today, which is the present, presence is whatever we are, whether it is happiness or sadness or whatever, we are going through some emotional turbulence, that is in the present. And then future, until what extent we need to be having this happiness or this sadness or this kind of a pain or this kind of a pleasure is also decided based on the time factor. So today we are talking about the space and time and whatnot. That's exactly the same concept. So when you talk about time, how long can I be happy? How long should I be sad? How long should I go through a pain? How long should I go through a pleasure? These are all predetermined. It is not under our control. It is all predetermined. And who takes care of it or what takes care of it is Kalam. One Tattvam which is called as Kalam, literally translated as time. The second Tattvam in Vidya Tattvam is Niyadi. Niyadi is justice. It's a very, very important Tattvam. Why we say it is important is because when I do a deed, the good or bad should be accumulated in my account, and it should not be taken to someone else's account. Imagine a situation, my parents are doing some deed, good or bad. I should not be the one enjoying that fruit, or I should not be the one going through the suffering. That is totally unfair. But now the second question you may ask is, then I can see my dad doing some misdeed, and because of that I am suffering today. Yes, that is not because of his deed. Remember, it is because of our own deed. What is the work of justice or the Niyadi Tattvam is very simple. When I do a deed, good or bad, I should go through some experience. My parents are in a right position to give me that experience because of according to their karma. So their karma and my karma syncs very well. The synchronicity is very well done. That is the reason what God has done is He made us be born to these parents. Think about it. Did we ask that I need to be born for these parents? No. Did our parents ask for us? No. Then how did we be born for them? 100% based on Niyadi Tattvam. So the Niyadi Tattvam, which is called as the justice, 100% works as per justice. That's why it is given the name justice. The next one is Kalai, the third Tattvam. So we have seen Kalam, which is time. We have seen justice, which is Niyadi. The third one is Kalai, which is also called as a Kriya. When you talk about Kriya or the Kalai Tattvam, this is very, very important because this is the one which is going to give us slight clarity. When we go through some pain,
He's like, hey, I did not do anything right now, but why am I going through this pain? So we start thinking about it. When we start thinking about it, we realize that it is because of our previous birth journey. We are going through some pain because of this. So now once when we go through this, when we are aware of it, we get into the present. When we get into the present moment, we start realizing that there is nothing called as I did it. There is nothing called as mine. There is nothing called as me. All these are ignorance. When I say I am the one doing it, it is mine, it is me, it is mine, whatever it is, those are all ignorance. It is 100% showing off that we are ignorant people. So what happens here is the next tattvam comes in place, which is called as Kalai. What is the work of Kalai? Very simple, making sure we are getting a little bit clarity that it is not my work. Something is actually asking me to do this. We are working as per the law of universe. The fourth tattvam is Vidya tattvam, which is called as Vittai. Vittai is Jnana, which is basically to give us the clarity, which is to give us the idea behind whatever suffering we are going through. To give clarity is what this particular tattvam, which is called as Jnana, is mainly working on. So it's called as Vidya, Vittai. The next tattvam is Aragam. Aragam is also called as Icha. Icha means desire. What is this function? Very simple. Whatever we lost, whatever we have not attained, we start earning for that. When we say we are starting to yearn for that, that is the function of Icha. It is not going to lead us to anything. Imagine we are given 2 chocolates. We are offered only one from the 2. We pick one and we start tasting it. Do you think our mind will always be relishing the one that is in our mouth? No, rather we will be longing for the other one which we missed. This happens with job applications. This happens with even the love factors that we have gone through. Whatever, whenever we are given a choice, we always start longing for the one that we have missed out. This is because of Icha, or the desire. The next one is Purush. The next tattvam is called as Purush. It is not a separate tattvam altogether. It is a combination of time, justice, kriya, jnana and Icha. So these 5, the earlier 5 that we discussed, put together is called as Purush. The tattvam called as Purush. Purush is not a separate one. It is actually put together. And the final one is Maya. When you talk about Maya, we are aware of it. Maya is something that is giving us a kind of a delusion. You look at it, we are looking at the car, house, whatever, whichever is impermanent, we look at it and we think that that is permanent. We feel that that's going to be there forever, but actually we will realize that it is not. So this kind of a cognitive brain is what we need to attain. That is what we need to grasp. That is what we need to get. Now, Kalam, Niyadi, Kalai, Vittai, Aragam, which is time, justice, kriya, jnana, Icha put together is called as Purush. And these 5 put together is called as Panja Kanjugam. Again a technical term, sorry about that. It is called as Panja Kanjugam. 5 dresses together. So that is how we call it, Panja Kanjugam. Now, this is also the Vidya Tattvam, the 7 Vidya Tattvam is also called as Poga Saittiru Kandam. Poga Saittiru Kandam is another name for Vidya Tattvam. Now, we have already seen in, I think in song number 15 or 16, we were discussing about how this body is formed for us. Let's do a small recap of it now, because that time we were just introducing those concepts. Now let's have a better clarity. So when you look at it, this particular soul, when it is in 100% ignorant state,
it doesn't know what is happening around it, has no clarity about what is happening. So the first thing Lord Shiva is doing is he is sending us his love and affection. That is to make us a little bit matured. Now when the soul is matured a little bit, what he does is he adds on one layer of dressing. The first layer of dressing, which is called as happiness body. Okay, let me not try to translate that because it might not sound very good. It is called as Anandamaya Kosha. Anandamaya Kosha means it is the five basically the first level of body is called as Anandamaya Kosha, and that is given. Now what happens is the second layer of dressing is coming in. That is where Purudan is given. As we said earlier, Purudan is not Purush. The Tattvam called as Purush is not an independent one. It is a combination of time, justice, Kriya, Jnana and Kale. So these five put together is what is given to us as the second layer of dressing. This is called as Vijnanamaya Kosha. So the soul is there. The first level of dressing, first layer of dress that is given is Anandamaya Kosha, which is full of blissful state. The second layer of dressing is called as Vijnanamaya Kosha. Vijnanamaya Kosha is basically time, justice, Kriya, Jnana, Icha put together. If you look at from the Vidya Tattvam, five together, which is time, justice, exertion, knowledge and desire put together. So those put together is called as Purudan, Purush, and that is where the life is right now. The third layer of dressing is given. This is what we call it as Sittam. We have already discussed about this also. We were talking about what is the concept of Sittam earlier, if you can recall that. So that is the third layer of dressing that has been included. Sittam is nothing but subconscious mind. So Sittam is added, that is the third level, which is called as Manomaya Kosha. Manomaya Kosha, which is also called as the body, which is very subtle form. In a very subtle form, this concept is attached. Now what is there with us? The soul is there. First level of dressing is there. Second level of dressing, which we have five elements of it, which is called as Purudan, and then the third layer of dressing comes in, which is added with the subconscious mind. Now the fourth level of dressing comes in. There we are going to get 8 kinds of tattvams attached together. We are going to talk about the 5 senses, which is smell, only the senses, not the sense organs, only the senses, which is smell, touch and hearing. The 5 senses that we have spoken about, those 5 are attached. Along with that, we also get mind, intellect and ego. So mind, intellect, ego, along with that the 5 senses put together is what we call it as Puri Atta Kayam. Atta means 8, which is what we call it as Pranamaya Kosha. Now if you look at the body, the physical body is not there, but the other layers are all there. Remember, the other layers will be there with us forever until we attain realization. Based on the karma, based on the good and the bad deeds, the physical body, the outside body will change. But other than that, everything else will remain until we attain realization. Until then, we will be having all those. So this is how beautifully the entire concept of Vidya Tattvam is explained to us, which is basically the verse number 19. I'll come back again with the next verse tomorrow. Until then, bye-bye.